இன்னைக்கு நம்ம எந்த படத்த பத்தி பார்க்க போறோம்னா, அலைவுன்ற ஒரு திரைப்படம். படத்தோட ஓப்பனிங் வச்சா என்னத்த காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொரியாக்காரன் இருக்கிறான். அவன் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலயே மோசமான சோம்பேறி போல இருக்குது. இப்ப இருக்கிற யூடியூபர்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, கேமர். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிறான். நல்லா தூங்கி எந்திரிச்சுட்டு திரும்பவும் போய் கேம விளையாடுவோம்னு சொல்லிட்டு கேம விளையாடிட்டு இருக்கிறான். அப்ப விளையாடிட்டே பேசும்போது தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ டிஃபரெண்டா இருக்குது அப்படின்ற மாரி சொன்னதும், இவன் நம்ம ஹீரோ என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, டிவிய வந்து ஆன் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறான். அப்ப அந்த பொம்பள ஏதோ சொல்லுது போல இருக்குது. முக்கியமான விஷயம் டக்குன்னு கட் ஆயிருது. சரி என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளிய இருக்க அந்த பால்கனி இருக்குது பார்த்தீங்களா, அங்கிட்டு போய் பார்க்குறான். அப்பதான் எல்லாருமே ஓடிட்டு இருக்காங்க. எதுக்கு இப்படி குறுக்கா மறுக்கா ஓடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்க்கும்போது, அந்த கூட்டத்துல வழி தப்பி ஒரு குட்டி பொண்ணு வந்து தன்னோட அம்மாவை தேடிட்டு இருக்கா. அம்மாவையும் தேடி கண்டுபிடிச்சிடறா. ரெண்டு பேருமே கிட்ட வந்து கொஜிப்பாகன்னு பார்த்தா அந்த பொண்ணு அம்மாவோட கழுத்தை கடிக்கிறா. என்னடா இது அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது ஆக்சுவலா ஜோம்பி அட்டாக்கா. என்னடா இது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ முடிச்சிட்டு இருக்கான். சரி திரும்ப நியூஸ் பாப்போம் சொல்லிட்டு நியூஸ் பார்த்தா அதுல சொல்றாங்க மக்கள் கேனபிஸ்ட் பிஹேவியர்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது வந்து நரமாம்சம் சாப்பிடுற மாதிரி இருக்காங்க. ஆக்சுவலா ஜோம்பியை தான் அவன் அப்படி சொல்லிட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோ பதறி போயிடுறாரு. ஆஹா என்னடா பண்றது தெரியாத நேரத்துல திடீர்னு ஒருத்த வீட்டுக்குள்ள வந்துடுறான். ஏன்டா யாரா நீ கடிபட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது, ஏப்பா என்ன காப்பாத்துப்பா எனக்கு ஒண்ணு இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவன் வந்து சோம்பியா மாதிரி அவனே அட்டாக் பண்ண வரான். இது என்னடா அம்மா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பதறி போய் எப்படியோ ஒரு வழியா அவனை வெளியே அனுப்பிடுறான். இந்த இடத்துல படத்தோட டைட்டில் கார்டை போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த டைட்டில் கார்டை படுபயங்கரமா இருக்கும். இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு சாப்பாடு இருக்குது, அதை வச்சு ஓட்டி போ, வாழ்க்கை எப்படிதான் ஓட்டி ஆகணும், கீழே போனா நம்மள கொண்டு விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துட்டு வீட்லயே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுல இருக்கிறான். இப்போ திடீர்னு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, சத்தம் கேக்குது. நம்ம ஹீரோ எட்டி பாக்குறான். அப்போ வந்து ஒரு லேடி என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, துப்பாக்கியை வச்சு ஜோம்பி எல்லாம் ஷூட் பண்ணிட்டு இருக்கா. ஒரு சில குண்டுகள் வந்து தவறி கீழே விழுந்ததுனால அதை போறதுக்குள்ளேயே வந்து ஜோம்பி வந்து அவளை அட்டாக் பண்ணிடுறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து பொங்கி எழுது ஒரு வீரனா மாதிரி அசிங்கமா அவங்களை திட்டுறாங்க. ஜோம்பிக்கு ஏதோ இங்கிலீஷ் தெரிஞ்ச மாதிரி அவன் அசிங்கமா கேட்கறான். பட் அதுங்க கண்டுக்காம என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த லேடி இருக்காங்களே அவங்களையும் அட்டாக் பண்ணி தங்களோட இனத்துல சேர்த்து ஜோம்பி ஆக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ பதறி போயிடா. இந்த நேரத்துல இந்த சத்தம் ஹீரோ போட்டான் பாத்தீங்களா, இதை பார்த்துட்டு இங்க பெருசா ஒரு ஜோம்பி இருக்கும். அந்த ஜோம்பி என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்றதுக்காக ஃப்ரிட்ஜ் எல்லாம் இவன் வந்து தடுப்பு சோவரா வச்சிருப்பான் கதவு கிட்ட. அதெல்லாம் உடைச்சிட்டு உள்ள வந்துரும். இதை பார்த்து நம்ம ஹீரோ பதறி போயிருவா. கிட்டத்தட்ட ஹீரோட ஜோலி முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி நினைக்கிற நேரத்துல என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, பால்கனில கீழே விழுந்துருவான். அப்புறம் தான் நமக்கு சீனை காட்டுறாங்க. அந்த ஜோம்பி தான் கீழே விழும். இவன் வந்து கம்பியை பிடிச்சிட்டு ஒத்தையில நின்னுட்டு இருப்பான். இப்ப ஒரு வழியா மேல வந்துரும். பட் ஆனா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இவன் சாப்பாடுக்காக கொஞ்ச நாளைக்கு மட்டும் எடுத்து வச்சிருப்பான் பாத்தீங்களா சாப்பாடு, அந்த சாப்பாடுலாம் வந்து வேஸ்டா போயிட்டு இருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு வந்து பதறி போயிருவா. ஐயோ இதுக்கு மேல நம்ம எப்போ இந்த வாழ்க்கையை வாழ்றது அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்துருவான். இப்ப ஹீரோக்கு வேற பசி உயிரை கொள்ளுது. என்ன பண்றதுன்னு தெரியல. பட் ஆனா கீழே போனா இவனுங்க கொண்டுருவானுங்க. இதனால வந்து ஹீரோ வந்து ஒரு மென்டலி வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுறாரு. வழக்கமா இந்த நியூஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க, ஆட போட்டு சாவடிப்பாங்கல, அதே போல வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவ்வளவு அட்டாக் நடந்துட்டு இருக்கிற அந்த விஷயத்த சொல்லாம நடுவுல ஆட போடுறாங்க. அதுல வந்து மேகி ஆடு ஏதோ போடுறாங்க போல இருக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு வந்து மேகி சாப்பிடணும் போல இருக்கு. அவனெல்லாம் நேரமா என்னன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் மேகியும் வச்சிருப்பான். அதை சூடு பண்ணி சாப்பிட்டா சூப்பர் மீல்பா அப்படின்ற மாதிரி ரொம்ப நிம்மதியாயிடுறான். ஆனா அந்த நிம்மதியும் ரொம்ப நாளைக்கு நீடிக்கல. ஏன்னா வந்து சாப்பாடு எல்லாமே தீர்ந்து போயிருச்சு. இப்ப தண்ணி குடிச்சிட்டு இருக்கா. தண்ணியுமே கொஞ்சோண்டு தான் இருக்குது. சோ தண்ணியும் வர மாட்டேங்குது அந்த அபார்ட்மெண்ட்ல. இப்ப ஹீரோக்கு என்ன பண்றது தெரியல. சாப்பிடுறதுக்கும் தண்ணி இல்லையடா. ஆக்சுவலா நம்ம ஹீரோ டென்ஷன்ல என்ன பண்ணிருப்பான்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சோண்டு தண்ணி இருக்கும் வாட்டர் பாட்டில், அதை தள்ளி விட்டுருப்பான். தள்ளி விட்டதை பார்த்துட்டு ஆஹா இப்ப இந்த தண்ணி தான் கொஞ்சோண்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதையே வந்து டேபிள் எல்லாம் ஊத்தி இருக்கும், அதையே எடுத்து குடிப்பான். அந்த அளவுக்கு வந்து ஹீரோட நிலைமை வந்து ரொம்ப மோசமாகிட்டே போயிட்டு இருக்கும். இதுதான் இந்த படத்தோட தீம் ஸ்டேட்டுமே கூட. இப்படியே நாட்கள் ஓடிட்டு இருக்குது. பட் சாப்பாட்டுக்கு வழி இல்லாதனால ஹீரோ என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, தன்னோட அப்பாவுக்கு மன்னிப்பு கேட்டு, அப்பா நீங்க வச்சிருக்கிற சரக்கு குடிச்சிட்டு என் வாழ்க்கையை ஓட்டிக்கிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி இருக்காரு. இந்த நேரத்துல என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, அவரோட அம்மா ஞாபகம்லாம் வருது. இல்யூஷன் மாதிரி அவருக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஏன்னா வந்து அவர் ஒரு சின்ன பையன் தானே, அதனால வந்து அவங்க அம்மா ஞாபகம்லாம் வருது. எப்படியாவது அவங்க அம்மா பாத்திர மாட்டோமா அப்படின்ற மாதிரி ஏக்கம்லாம் வருது. ஃபேமிலியா அவங்க இருக்கிற மாதிரிலாம் அவருக்கு இல்யூஷன் வந்துட்டு போகுது. இந்த நேரத்துல என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, ஒரு வாய்ஸ் நோட் வந்திருக்கு. அம்மா கிட்ட இருந்து தான் வந்திருக்குது போல இருக்குது. அதாவது அவங்க ஃபேமிலி கிட்ட இருந்து. இப்போ இவருக்கு சிக்னல் கிடைக்காது இல்லையா, அதனால வந்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, சிக்னல் கிடைக்கிற மாதிரி ரொம்ப லாங்கா வச்சு அந்த செல்ஃபி ஸ்டிக்லாம் வச்சு லாங் பண்ணி என்ன பேசுறாங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அவங்களையும் ஜோம்பி அட்டாக் பண்றத வந்து நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. ஆஹா அப்பா அவங்களும் செத்துனாங்க போல் இருக்குது அப்படின் போது ஹீரோ வந்து உக்கிரமாயிராரு. என்னடா இது நம்ம குடும்பத்தையே அந்த ஜோம்பி கோட்டை குன்றுச்சுடா, இதுக்கப்புறம் நம்ம இவங்களை எதுவுமே பண்ணாம இருக்க கூடாதா, இவங்களை நம்ம இறங்கி களத்துல இறங்கி அவங்களை ஏதாவது பண்ணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து களத்துல இறங்குறாரு. இதுதான் இந்த படத்தோட செட்டப்புமே கூட. இதுக்கப்புறம் கதவை திறந்து டம்முன்ட்டு ஓபன் பண்ணி பார்த்தா பக்கத்துலயே ஒரு ஜோம்பி இருக்கும். அது தலையில எடுப்பட்டு கீழே விழுந்துரும். அதை பார்த்து ஒரு கோல்ஃப் பேட்ல அடிச்சு பொலன்னு பொலப்பாரு. இதுக்கப்புறம் நான் வந்து அஞ்சா சிங்கமா வந்து எல்லாரும் களத்துல இறங்கி பொலப்பட்டா அப்படி மாதிரி அவர் உக்கிரமாயிராரு. போட்டு அடிக்கலாம் சொல்லிட்டு போகும்போது ஒரு ஜோம்பி என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷனை வந்து குடல்லாம் பிச்சு திங்கிற அளவுக்கு கொடூரமா சாப்பிட்டு இருக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோ லைட்டா ஜர்க் ஆயிராரு. இப்ப பார்த்துட்டு என்னன்னு போது அந்த ஜோம்பி இவரை கிடைக்கிறதுக்காக வருது. நம்ம ஹீரோ ஒரு ஜோம்பி தானே, அதனால வந்து அடிச்சிடறாரு. ரொம்ப ரிலாக்ஸா அடிச்சிடறாரு. ஏன்னா அதனால சரியா நடக்கவும் முடியாது. இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த சத்தத்தை கேட்டு பக்கத்துல இருக்கிற ஜோம்பி கூட்டமே வந்துருது. இதை பார்த்து நம்ம ஹீரோ தன்னோட தைரியத்தை எல்லாம் விட்டுட்டு பதறி ஓடி போயிறாரு. இந்த ஜோம்பிங்களுக்கு எல்லாம் பயந்துட்டு ஒரு இடத்துல நம்ம ஹீரோ ஒளிஞ்சிட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல வாட்ச்மேனா இருக்கிற ஒரு குருட்டு ஜோம்பி என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, இவரை கடந்து போகும். இவர் அது போற வரைக்கும் நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, திரும்பவும் தன்னோட ரூம்குள்ள போயிடுவாரு. இப்ப இந்த சத்தத்தை கேட்டு வந்த அந்த ஜோம்பி கூட்டம் ஹீரோவோட வீட்டுக்கு முன்னாடி வந்து அந்த கதவை வந்து டம்மு தட்டுறாங்க. ஹீரோ பயந்துடுறான். இதுக்கப்புறம் எப்போரா தப்பிக்கிறது அப்படின்ற மாதிரி அவன் முழிச்சிட்டு இருக்கிறான். கிட்டத்தட்ட 20 நாள் ஓடிடுது. வாழ்க்கை வந்து இதுக்கப்புறம் வந்து விரத்தில வந்துடுறான். செத்தே போயிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, தூக்குல நம்ம தொங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கயிறெல்லாம் கட்டி தொங்கிடுறான். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோட ஜோலி முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிற நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு லைட்டை வந்து நம்ம ஹீரோ மேல அடிக்கிறாங்க. யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பதறி போய் என்ன பண்ற மாதிரி, அப்ப நம்மளை காப்பாத்துறதுக்கு யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த தூக்கு கயிறை வந்து சரி பண்ணிட்டு எப்படியோ ஒரு வழியா உயிர் பொழிச்சிடறான். இப்ப யாரா இந்த விஷயத்த பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கும்போதுதான் தெரியுது ஒரு பொண்ணு ஆப்போசிட் அபார்ட்மெண்ட்ல இருக்குது. இப்பதான் நம்ம ஹீரோக்கு நிம்மதி வந்துச்சு. ஏன்னா இந்த அபார்ட்மெண்ட்ல வேற யாருமே இல்ல, தான் மட்டும் தான் இருக்கும் அப்படி மாதிரி ஹீரோ நினைச்சிட்டு இருந்தான். இப்ப ஒரு பொண்ணு இருந்ததும் நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி நிம்மதியா இருந்தது. அப்பா நமக்காக ஒருத்தவங்க இருக்காங்க, அதாவது நம்மளை காப்பாத்துறதுக்காக ஒருத்தவங்க இருக்காங்க, இதுக்கப்புறம் நம்ம போராடி எப்படியாவது ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஹீரோக்கு வந்துருது. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து சாவர விரத்தில இருந்தான், அந்த அளவுக்கு வந்து மோசமான படுமோசமான மனநிலையில இருந்தான். இப்ப இந்த பொண்ணை பார்த்து தான் அவனுக்கு நிம்மதியாயிருச்சு, எப்படியாவது உயிர் பொழைச்சிடலாம் அப்படின்ற நம்பிக்கையும் வந்துருச்சு. இதுதான் இந்த படத்தோட கேட்டலிஸ்டுமே கூட. இப்போ அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு 7 மணி அப்படின்ற மாதிரி செய்ய காட்டுது. 7 மணிக்கு நம்ம மீட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்றா போல இருக்குது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா போய் படுத்துறான். இந்த பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா தன்னை சேஃபா வச்சுக்கணும்ன்றதுக்காக சூப்பரா டிராப்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கா. இப்போ இந்த சீன் இங்கே கட் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன ஆகுது பாத்தீங்கன்னா ஹீரோ வழக்கம் போல 7 மணிக்கு மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லி இருந்துச்சு. ஆனா 11 மணி ஆயிடும். நம்ம ஹீரோ வந்து பதறி எயிச்சிட்டு போய் அந்த பொண்ணு இருக்குதான்னு பாக்குறாரு. இப்ப வந்து என்னடா காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை செத்துருச்சு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாரு. இந்த நேரத்துல ஹீரோயின் வந்து ஏண்டா உன எத்தனை மணிக்கு வர சொல்லிட்டு எத்தனை மணிக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். சாரிமா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ரெண்டு பேருமே தங்களோட பேரை சொல்லிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆப்பிள் ஐபேட் இருக்கும், அது மூலமா தன்னோட பேரை சொல்றாங்க. அப்படியே பேசிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து ஓ இந்த பேரு அந்த பேரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பெரிய பேரை வச்சு இவர் வந்து ஒரு மாதிரி ரொமான்ஸா பாத்துட்டு இருப்பாரு. அப்ப வந்து நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க லூஸ் மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வியர்டா நம்ம ஹீரோயின் பாத்துட்டு இருப்பாங்க. சரி ஓகே அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திரும்பும் போது பார்த்தா டிராப்ல வந்து ஒரு ஜோம்பி மாடி இருக்கும். இதை வந்து நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப தைரியசாலியா இருப்பாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு டக்குனு கோடை எடுத்து ஒரே போடா போட்டு அதை சாவடிச்சிருவாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மழை வரும். மழை வரதுனால என்ன ஹீரோ சொல்லுவான்னு பாத்தீங்கன்னா கையில இருக்கிற குண்டா கிண்டா அண்டா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அந்த பால்கனியில வச்சு தண்ணியை ரொப்புவாங்க. ஏன்னா தண்ணி குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, அதனால வந்து தண்ணி எடுத்து ரெண்டு பேருமே பிடிச்சிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு செடி வளர்த்துட்டு இருப்பாங்க, அந்த செடியும் வந்து மழையில வச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட வந்து சாப்பிடறதுக்கு எதுவுமே இருக்காது. ஆனா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து கொஞ்சம் சாப்பாடு இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த சாப்பாடை வந்து அவனுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கயிறு மாதிரி ரவுண்டா பால்ல செஞ்சு அனுப்பிச்சு விடுவாங்க. பட் ஆனா அந்த பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா தன்னோட கையில இருக்கிற அந்த ஹெலிகாமை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா ஹீரோயின் ரூமுக்கு வந்து எடுத்துட்டு போயிருவான். இதெல்லாம் இந்த சீன்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். இப்ப ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா அந்த கயிறு வழியா ஹீரோக்கு சாப்பாடு போடுவாங்க. சரி சாப்பாடு நிம்மதியா சாப்பிடுவோம் சொல்லிட்டு வாய் ஒரு வாய் தான் எடுத்து வச்சிருப்பான். அதுக்குள்ள என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா ஜோம்பி வந்து நம்ம ஹீரோயின் வந்து அட்டாக் பண்ணிடும். சாப்பாடு கொடுக்கறதுக்காக நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ரவுண்டா ஒரு பால் மாதிரி செஞ்சு கீழே போட்டுருப்பாங்க பாத்தீங்களா, அதை பிடிச்சிட்டு ஒரு ஜோம்பி என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா அந்த கயிறை பிடிச்சி வலிக்கும். இதுல என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு வந்து அடியே பட்டுரும். அந்த டேபிள் வந்து இடுப்புல பட்டு டம்முனு கீழே விழுந்துருவாங்க, மயக்கடையிலேயே போயிருவாங்க. இந்த நேரத்துல என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பதறி போயிருவான், எப்படியாவது நம்ம ஹீரோயினை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ஜோம்பி இருக்கு பாத்தீங்களா அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டே மேல ஏறி வந்துட்டு இருக்குது. ஹீரோயினியை காப்பாற்றுறதுக்காக நம்ம ஹீரோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா எலிக்காம வச்சு டப்பு டப்புன்னு அந்த ஜோம்பியை வந்து அட்டாக் பண்றான். ஓரளவுக்கு சின்ன சின்ன ஸ்கிராப்லாம் அடிக்குது. பட் ஆனா அந்த ஜோம்பி வந்து அந்த எலிக்காமையை டம்முன்னு போட்டு உடைச்சிருது. ஆஹா ஹீரோயினோட ஜோலி முடிஞ்சிருச்சா அப்படின்ற நேரத்துல என்ன ஆகுது பாத்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட வந்து அந்த ரூம்குள்ளேயே ஜோம்பி போயிருது. போற நேரத்துல டக்குன்னு வந்து ஒரு வெட்டு பார்த்தா நம்ம ஹீரோயின் முடிச்சிடுறாங்க, டம்முன்னு வெட்டி கீழே தள்ளி விட்டுறாங்க. அந்த ஜோம்பி செத்து போயிருந்தாங்க. நம்ம ஹீரோயின் உண்மையிலேயே ஒரு சிறப்பான ஆள் தான் போல் இருக்குது. இப்படியே நாட்கள் ஓடிட்டு இருக்குது. நம்ம ஹீரோ என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா சரி சாப்பாட்டுக்கு ஏதாவது வழியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற அபார்ட்மெண்ட்ல போய் பாக்குறாரு. அப்போ அந்த வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது ஃப்ரிட்ஜ்ல ஒரு சில விஷயங்கள்லாம் பாக்குறாரு. சரி ஃபுட் ஏதாவது தேவையான பொருட்கள்லாம் எடுத்துக்கிறாரு. ஒயர் இருக்கக்கூடிய ஹெட்போன் எடுத்துக்கிறாரு, அது ரொம்ப அவருக்கு யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம வந்து நியூட்ரலா இருக்குது சாப்பிடுறதுக்கு, அதெல்லாம் எடுத்துட்டு சரி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வர நேரத்துல என்ன ஆகுது பாத்தீங்கன்னா ஒரு லேடியை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பின்னாடி இருந்து ஒருத்தர் அட்டாக் பண்றான். ஆக்சுவலா ரெண்டு பேருமே ஜோம்பியா இருக்காங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போல் இருக்குது. இப்ப நம்ம ஹீரோ வந்து எப்படியோ வந்து அந்த ஜோம்பி கிட்ட இருந்து தப்பிச்சு வெளியே வந்துடுறாரு. தன்னோட ரூமுக்குள்ள வந்து அந்த நியூட்ரலா இருக்கு பாத்தீங்களா அதை சாப்பிடுறாரு. ரொம்ப அருமையா இருக்குது. ஆஹா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்லா சாப்பிடுறோம்டா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு நம்ம ஹீரோ. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த மிச்சத்துல வந்து தன்னோட ஹீரோயின் இருக்கா பாத்தீங்களா அவளுக்கும் அதை கொடுத்து அனுப்பிச்சு விடுறாரு. அதே சமயத்துல வந்து அவருக்கு ரெண்டு பேருமே கம்யூனிகேட் பண்றதுக்காக வந்து ஒரு டிரான்ஸ்மிட்டர் வந்து ரெடி பண்ணி கொடுத்திருப்பாரு. அதை பார்த்துட்டு அடுத்த நாள் காலைல அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து கால் பண்ணிருக்கோம். இவர் வந்து பதறி ஏஞ்சிட்டு நல்லபடியா பேசிட்டு இருப்பாங்க. ரெண்டு பேருமே வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து இந்த ரணகாலத்திலேயே ஒரு குதூகலம் கேட்கறது மாதிரி இவங்க பாட்டு வாழ்க்கையை ஓட்டிட்டு இருப்பாங்க. மேக்லாம் ரெண்டு பேருமே எப்படி சமைக்கணும் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு செஞ்சு சாப்பிட்டு இருக்காங்க. இதுதான் இந்த படத்தோட பி ஸ்டோரியுமே கூட. ஏன்னா ஒருத்தர் ரெண்டு பேருமே நல்லா பேசிக்கிறாங்க, நல்லா பழகிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா திரும்ப வந்து இந்த ஜோம்பி அட்டாக் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருமே வந்து கூட்டமா ஏதோ ஒரு இடத்தை நோக்கி ஓடி போறாங்க. என்னடா இது ஓடி போறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஹீரோயினையும் பாக்குறாங்க. ஆக்சுவலா இந்த ஜோம்பி கூட்டம் ஏதோ ஒரு சத்தத்தை கிட்ட தான் அந்த பக்கம் வந்திருக்கும். நம்ம ஹீரோயோட ரூம் கிட்ட கிட்ட வந்திருக்கும். இப்போ இந்த நேரத்துல என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து பதறி போயிறாங்க, எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா கூட்டமா வந்திருக்காங்க, ஒன்னு ரெண்டு வந்தா சமாளிச்சுக்கலாம், இது கூட்டமா இருந்தனால நம்ம ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா தன்னோட கோடாரி எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த கோடாரி எடுக்கிற நேரத்துல வந்து கீழே பொருள் விழுந்ததும் வந்து ஜோம்பி எல்லாம் வந்து இந்த பக்கம் திரும்பிடுவாங்க. இப்போ ஹீரோயின் தெரிஞ்சிச்சு, ஆஹா நம்ம சாக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து என் ஜோலி முடிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா நீ எந்த யூனிட்ல இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு சொல்லுது. அப்ப டக்குன்னு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து பக்கத்துல இருக்கிற அபார்ட்மெண்டோட யூனிட் சவுண்ட் கேட்கற மாதிரி பண்ணிடுறாரு. இப்ப ஜோம்பிங்கெல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பக்கமா போயிருது. இப்ப நம்ம ஹீரோயின் வந்து தப்பிச்சிடறாங்க. ஆஹா இதுக்கு மேலேயும் நம்ம இங்கே இருந்தோம்னா நம்ம செத்து போயிடுவோம் அப்படின்ற நிலைமை வந்துருது. இப்ப ஹீரோவும் ஹீரோயின் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா நான் வந்து துணியை போட்டு கீழே வரேன் நீ வா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா இல்ல நானே கீழே வரேன்னு சொல்லிட்டு பயங்கரமா இறங்கி கீழே வராங்க. இறங்கி வந்ததுமே வந்து ஜோம்பி எல்லாம் அட்டாக் பண்ணுது. பட் ஆனா கார் உள்ள போயிட்டு தப்பிச்சு நம்ம ஹீரோயின் வந்து பயங்கரமா சண்டை போட்டு எப்படியோ ஒரு வழியா கிட்ட வந்துருவாங்க. நம்ம ஹீரோவுமே அந்த கோல்ட்
பேட்டை வச்சு அடி அடிக்கிறாரு, காப்பாத்துறாரு நம்ம ஹீரோயினியை. எப்படியும் 2 பேருமே ஒண்ணா சேர்ந்து வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இருந்தாரு பாத்தீங்களா, அதே அபார்ட்மெண்ட் உள்ள போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா உள்ள போறாங்க. அந்த நேரத்துல ஜோம்பி எல்லாம் கூட்டமா வந்துருது. கதவெல்லாம் சாத்திட்டாலுமே கூட அந்த கண்ணாடி எல்லாம் உடையிற அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப ஃபோர்ஸா வந்து உள்ள வரதுக்கு ட்ரை பண்றாங்க. இந்த நேரத்துல நம்ம ஹீரோ என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா லிஃப்ட் உள்ள போயிட்டு லிஃப்ட் மிஸ்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் அந்த ஜோம்பி கிட்ட இருந்து தப்பிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மேல வந்து நம்ம ஹீரோ வந்து அவரோட ரூம் ஓபன் பண்றாரு. ஆக்சுவலா பேக் சைடுல இருந்து அவர் இறங்கினாரு. இப்போ ஃப்ரண்ட் சைடுல வந்து பூட்டி இருக்கிறதுனால என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அந்த கதவை திறக்க போடல. இந்த நேரத்துல ஒரே ஒரு ஜோம்பி வந்து இவங்களை வந்து பார்த்து உரும்புது. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் பதறி போயிடுறாங்க. ஒரு ஜோம்பி தானே எப்படியாவது சமாளிச்சு தப்பிச்சிடலான்ற நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஜோம்பி உரும்பி எல்லாரையும் கூப்பிட்டு மொத்த கூட்டத்தையும் இந்த இடத்துக்கு வர வச்சிருது. இங்க ஒரு பெரிய சேஸ் நடக்குது. இதுதான் இந்த படத்தோட ஃபன் அண்ட் கேம்ஸ் கூட பயங்கர த்ரில்லா இருக்கும் இந்த சீன்லாம். இந்த நேரத்துல சரி ஓகே ஹீரோவோ ஹீரோயினி செத்து போயிடுவாங்க அப்படின்ற நேரத்துல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரு மூணாவதா ஒரு ஆள் வந்து மாஸ்க் எல்லாம் போட்டு வந்து சூப்பரா காப்பாத்திடுவாரு. நம்ம ஹீரோக்கு புகையெல்லாம் விட்டு நம்ம ஹீரோவையும் காப்பாத்தி அவரோட ரூம்குள்ள கொண்டு போய் விட்டுருவாரு. இதுதான் இந்த படத்தோட மிட் பாயிண்ட் கூட. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோயினியும் வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ சொல்றான் 4 நாளைக்கு முன்னாடி தான் இவங்களுக்கு தெரியும், நாங்க 2 பேர் மட்டும் தான் நாங்க உயிரோட இருந்தோம்னு நினைச்சோம், ஆனா நீங்களும் இருக்கீங்க அப்படின்னும் போது ஏப்பா நம்மளை காப்பாத்துறதுக்காக ராணுவ படம் எல்லாம் வந்துருந்துச்சப்பா உனக்கு தெரியாதா, ஹெலிகாப்டர்ல எல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தாங்களே அப்படின்னு சொல்லும் போது எடுத்து வந்திருந்தாங்களா அப்ப நம்ம காப்பாற்றப்படுவோமா அப்படின்ற மாதிரி 2 பேருமே வந்து பெருமூச்சு விடுறாங்க. சரி ஓகே களைப்பா இருக்கிறீங்க, இந்தாங்க என் கிட்ட ஒரு சில சாப்பிடுற பொருள் எல்லாம் இருக்குது, இந்த சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாரு. ஹீரோயின் வந்து இல்ல வேணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி டவுட்டாவே பாக்குறா. என்னமா குடிக்க தண்ணி கொடுத்தா கூட அந்த தண்ணியை கூட குடிக்க மாட்டீங்களா சொல்லிட்டு அந்த பர்சனே வந்து தண்ணி எடுத்து குடிக்கிறாரு. இப்பதான் அவங்களுக்கு நம்பிக்கை வருது. நம்ம ஹீரோ முடுக்குன்னு தண்ணி எடுத்து குடிக்கிறாரு. அப்புறம் சாப்பிடறதுக்கு வந்து ஒரு சாப்பாடையும் கொடுக்குறாரு. அதை 2 பேருமே வந்து விரும்பி சாப்பிடுறாங்க. அந்த ஹீரோயின் வந்து லைட்டா சந்தேகத்தோடய கொஞ்சமா தான் சாப்பிடுறா. ஹீரோ நல்லா சாப்பிட்டு டக்குன்னு மயக்க போட்டுறான். அப்பதான் இந்த பர்சனோட உண்மையான முகம் தெரியுது. ஏன்னா தன்னோட மனைவியும் வந்து ஜோம்பியா மாறி இருப்பாங்க. அவங்கள வந்து ரூம் உள்ள வந்து கட்டி போட்டிருப்பான். அந்த மனைவிக்கு வந்து சாப்பாடுக்கு ஏதாவது தேவைன்றதுனால நம்ம ஹீரோயின் இருக்கா பாத்தீங்களா அவளையே வந்து கூட்டு போய் அவளுக்கு சாப்பாடா கொண்டு போறதுக்காக நம்ம பாத்துறான் பாத்தீங்களா அவன் வந்து கூட்டு போயிட்டு இருக்கான். இப்ப ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு யாருமே வர மாட்டாங்க, நம்மள காப்பாத்த மாட்டாங்கன்ற ஒரு விரத்தில இவன் இருக்கான். அது மட்டும் இல்லாம தன்னோட மனைவி இந்த மாதிரி ஆயிராங்க பாத்தீங்களா, அதனால மென்டலியா ஒரு மாதிரி ஆயிடுறான். சரி தன்னோட மனைவிக்கு ஃபுட் கொடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு பெல்ட்னால கட்டி என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா கொஞ்சமா இந்த பொண்ணு கிட்ட விடுவான். அந்த ஜோம்பி என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து கிட்டத்தட்ட சாவடிக்கிற நிலைமைக்கு வந்துரும். அந்த நேரத்துல அரை மயக்கத்துல இருந்த நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு பாத்தீங்கன்னா துப்பாக்கி எடுத்து கன் பாயிண்ட்ல வந்து இவர் வந்து மிரட்டாரு. ஒழுங்கா வெளியே விடுறா அப்படின்னு சொல்லிட்டு இவன் டக்குன்னு விட்டுருவான் அந்த பெல்ட்டை. ஹீரோ ஒரு வழியா ஜம்ப் பண்ணி அந்த லாஸ்ட் மினிட்ல வந்து அந்த பெல்ட்டை பிடிச்சிருவாரு. ஆனா ரொம்ப நேரமா நம்ம ஹீரோவால வந்து தாக்கு பிடிக்க முடியாது, அந்த பெல்ட்டை விட்டுருவாரு. இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தம் நடக்கும். இப்போ நம்ம ஹீரோனோட சோலி முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸுக்குலாம் தோணும். இந்த நேரத்துல நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா இவர்கிட்ட வந்து சண்டை போட்டு பேசிட்டு இருப்பாரு. அப்போ வந்து டக்குன்னு நம்ம இவர் இருக்காரு பாத்தீங்களா அந்த தேர்ட் பர்சன், அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா கதவை ஓபன் பண்ணுவாரு. இந்த நேரத்துல டக்குன்னு என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா இவரோட மனைவியே வந்து இவர் வந்து அட்டாக் பண்ணி கழுத்துல வந்து கடியை போட்டுருவாங்க. இதை பார்த்து அவர் வந்து எதுவுமே வந்து ரியாக்ட் பண்ணாம ஓகே அண்ணி ரொம்ப பாசமா அவங்கள வந்து தட்டி கொடுப்பாரு. ஆக்சுவலா வந்து அவங்க ஒய்ஃப் மேல அவர் வந்து ரொம்ப அபரிவிதமான அன்பு வச்சிருக்கிறதுனால தான் சோ அந்த பர்சனுமே வந்து நல்லவர் தான். பட் ஆனா அவங்க ஒய்ஃபுக்காக அவர் அப்படி பண்ணிருக்காரு தவிர அவர் வந்து மோசமானவர் இல்ல. இருந்தாலும் அது கொஞ்சம் லைட்டா மோசமான விஷயம் தான். இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் புரிஞ்சுக்கிறாங்க. பட் ஆனா 2 பேருமே ஜோம்பி ஆயிட்டாங்களா, கடிப்பட்டவரும் வந்து ஜோம்பி ஆயிடுவாரு. அதனால என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்து 2 பேருமே சுட்டுறாங்க. ரொம்ப ஃபீல் பண்றாங்க. 2 பேருமே அழுகுறாங்க ஹீரோவும் ஹீரோயினும். ஆக்சுவலா நம்மள இதுக்கப்புறம் காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு 2 பேருமே சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த கன்னை வாங்கிட்டு நம்ம ஹீரோயினை சுட்டுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினை சுட்டுருப்பாங்க பாத்தீங்களா, அந்த சவுண்டை கேட்டு என்ன பண்ணிருக்கும்னு பாத்தீங்கன்னா இருக்கிற ஜோம்பி எல்லாமே வந்து இந்த இடத்த நோக்கி வந்துகிட்டு இருக்கும். இதுதான் இந்த படத்தோட பேட் கைஸ் க்ளோஸ்னும் கூட. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா ஜோம்பியுமே வந்து நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் வந்து அட்டாக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்கும். இந்த நேரத்துல நம்ம ஹீரோ ஹீரோயினையும் ஆல்ரெடி டிசைட் பண்ணி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, செத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சாகலான்ற முடிவு நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர் சத்தம் கேக்குது. நம்ம ஹீரோ எட்டி பாக்குறா, ஆஹா நம்மள காப்பாத்துறதுக்கு யாரோ இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெருமூச்சிட்டு சந்தோஷமா இருக்கிற நேரத்துல ஜோம்பி எல்லாம் வந்து இவங்க அட்டாக் பண்றதுக்காக வரும். எப்படியாவது இவங்க கிட்ட தப்பிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலா 2 பேருமே சண்டை போட்டு டம்மு டிம்முன்னு எப்படியோ தப்பிச்சு படிக்கட்டு வழியா எப்படியாவது நம்ம மொட்டை மாடிக்கு போயிட்டோம்னா நம்மள காப்பாத்துறதுக்கு ரெஸ்கியூ டீம் வந்துரும் அப்படின்றத வந்து முடிவு பண்ணி அவங்க போறாங்க. இந்த ஃபைட் சீன்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். என்னதான் இவங்க 2 பேர் சண்டை போட்டுட்டு போனாலுமே வந்து இவங்களுக்கு வந்து ஹோப் வந்து ரொம்ப கம்மி தான். சரி இதுக்கப்புறமும் வந்து நம்ம ஹீரோயினை கூட வச்சுக்கிறது நல்லது இல்ல, நீ மொட்டை மாடிக்கு போமா நான் இவங்களை சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளை வச்சு தடுத்துட்டு இருக்காரு இந்த ஜோம்பி கூட்டத்தெல்லாம். இதுதான் இந்த படத்தோட வந்து டார்க் நைட் ஆஃப் த சோல் கூட. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. பட் ஆனா ஹீரோவுமே தப்பிச்சு வந்துருவாரு. இப்போ வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இங்க எந்த ஒரு ரெஸ்கியூ டீமே இருக்காது. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கோ ஹீரோயினுக்கோ ஷாக் ஆயிடும். ஆஹா என்னடா இது இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து ஆனா வந்து யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜோம்பி எல்லாம் இவங்க அட்டாக் பண்ண வருது. அவ்வளவுதான் இவங்க ஜோலி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். ஏன்னா வந்து ஒரே ஒரு கன்னு தான் இருக்குது. அதை வச்சு நம்ம ஹீரோ வந்து ஒரு ஜோம்பியா சுட்டு இருக்கிறாரு. இந்த நேரத்துல தான் டக்குனு எதிர்பாராதமா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ரெஸ்கியூ டீம் வந்து மொட்டை மாடிக்கு கீழ இருந்து டக்குனு மேல சூப்பரா வருவாங்க. ஒரு பயங்கர மாஸ் இன்ட்ரோ கொடுப்பாங்க. டம்முன்னு அங்க இருக்கிற எல்லா ஜோம்பியும் வந்து சுட்டு தள்ளுவாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் வந்து அந்த ரெஸ்கியூ டீம் காப்பாத்திரும். இதோட இந்த படம் வந்து சூப்பரா முடியும். ஒரு எதிர்பார்க்காத ட்விஸ்ட். டக்குனு இவங்க வந்து எப்படி வந்தாங்கன்னு தெரியல. பட் ஆனா வந்தது வந்து மிகப்பெரிய ஆச்சரியம் தான். இந்த படத்தோட ஃபைனல் இமேஜா பாத்தீங்கன்னா எப்படியும் அந்த கூட்டத்துல இருந்து ஹீரோவும் ஹீரோயினியும் தப்பிச்சு ஒரு வழியா ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ போறாங்க. ஒரு சில இடத்துல மட்டும் தான் இந்த ஜோம்பி அட்டாக் இருக்குது. மத்த இடத்துல தான் ரொம்ப சேஃபா இருக்காங்க அப்படின்ற மாதிரி படத்தை சொல்லி முடிப்பாங்க. உண்மையிலேயே ஒரு செம ஹாரர் படம் தாங்க. இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சேவ் தி கேட் வெர்ஷன்ல இந்த படம் என்ன ஜானர்ல
வருதுன்னு பாத்தீங்கன்னா மான்ஸ்டர் இந்த ஹவுஸ்னு சொல்லுவாங்க, அந்த ஜானர் தான். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 10 அவுட் ஆஃப் 8ங்க. உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி ஸ்பீடா போச்சு படம். அதனால வந்து கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தை நான் முழுசா பார்க்கணும் ப்ரோ அப்படி மாதிரி நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா ஓடிடி லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்ல போய் பாருங்க. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். தொடர்ந்து இதே போல நிறைய வீடியோக்களை பார்க்க போறோம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் பரத் வாசன்.